இந்த பொது வேட்பாளர் என்று சொல்லுறவர்கள் இதை சிவில் அமைப்புகள் நிலாந்தனாக இருக்கலாம், பேராசிரியர் கணேசலிங்கமாக இருக்கலாம், ஜோதிலிங்கமாக இருக்கலாம், இவர்கள் எல்லோருமே இந்த கட்சிகளை தேர்தல் காலங்களில் பலப்படுத்துறதுக்கு முழுமையாக திரைமறைவிலே அல்லது வெளிப்படையாக வேலை செய்தவர்கள் அவர்களோட ஒத்துழைக்க தயார், இந்தியாவோட ஒத்துழைக்க தயார், அமெரிக்காவோட ஒத்துழைக்க தயார், பிரித்தானியாவோடும் ஐரோப்பிய நாடுகளோடும் ஒத்துழைக்க தயார். நான் சிறுபிராயத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 82-83 ஆண்டு காலப்பகுதியில் இருந்து நான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு ஆளுகைப்பட்ட வெண்ணி பகுதியில் தான் நான் வளர்ந்தேன். பிறகு நாங்கள் எங்களுடைய பாடசாலை காலத்திலேயும் முழுமையாக விடுதலை புலிகளுடைய ஆளுகைப்பட்ட பகுதிகளில் தான் எங்களுடைய பாடசாலை கல்வியும் ஆரம்பமாகும். தேர்தலில் தோல்வியடைந்த கையோடு கையெழுத்துமாற்ற தலைமையில் நாங்கள் ஐயப்ப போராட்டம் நடத்துகிறோம். சனம் எங்களை அந்த முதல் வாரம் தேர்தலில் நிராகரித்த மக்கள் அந்த நல்லூர் திருவிழாவில் எங்களுடைய படிவத்தில் ஆயிரக்கணக்கில் கையெழுத்து வைக்கிறார். இதே நான் தமிழரசு கட்சியிலேயோ திலோவையோ புலட்டிலோ இருந்தால் நான் இதை செய்ய முடியாது. காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், வணக்கம். இப்போ நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய அலுவலகத்தில் இருக்கிறேன். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களை அண்மைக்கால அரசியல் தொடர்பில் கலைக்கிறதுக்காக சந்திச்சிருக்கிறேன். வணக்கம். 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 பொதுவாக தமிழ் தேசிய அரசியல்வாதிகள்கிட்ட இல்லாத ஒரு நல்ல பழக்கம் இருக்குன்றதை நாங்கள் உங்கள்கிட்ட தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இந்த மக்களோட நிற்கிற இந்த நல்ல பழக்கம் உங்களுக்கு எப்படி வரும்? நல்ல ஒரு கேள்வி. இதில் உண்மையில் நாங்கள் இப்போ தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய கட்சிகள், தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் என்று சொல்லி ஒரு பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட அதற்குள்ளே இருக்கிறவர்கள் இவ்வளவு தூரம் அந்த தமிழ் தேசியம் என்ற நிலைப்பாட்டோடு இருக்கிறார்கள் என்பது இந்த கேள்விக்கு பதிலாக வருகிற பதிலை நாங்கள் நோக்குகிற பொழுது அது தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அந்த வகையில் என்னை பொறுத்தவரையில் இந்த நான் சிறுபிராயத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 82-83 ஆண்டு காலப்பகுதியில் இருந்து நான் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் ஆளுகைக்குட்பட்ட வெண்ணி பகுதியில் தான் நான் வளர்ந்தேன். பிறகு நாங்கள் எங்களுடைய பாடசாலை காலத்திலேயும் முழுமையாக விடுதலை புலிகளுடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளில் தான் எங்களுடைய பாடசாலை கல்வியும் ஆரம்பமானது. அப்போ ஓரளவுக்கு ஒரு 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டுகளுக்கு நாங்கள் வருகிற பொழுது அந்த இயக்கத்தினுடைய மாணவர் அமைப்பு சார்ந்த பொறுப்பாளர்கள், போராளிகள் மாணவர்களை சந்திக்கிறது, மாணவர்கள கல்வி சார்ந்த விஷயங்களில் உதவி செய்கிறது, கல்வியை வளர்க்குற செயற்பாடுகளில் ஈடுபடுறது, அதோடு சேர்ந்த சமூகம் சார்ந்த சமூக சேவை செயற்பாடுகளில் அந்த ஈடுபடுத்தப்படுறது போன்ற விஷயங்களில் அவர்கள் ஈடுபட்டார்கள். அதுகளுக்குள்ளே நாங்களும் அந்த பாடசாலை சூழல், அந்த சமூக சூழல்களுக்குள்ளே நாங்களும் அந்த பொது விஷயங்களில் ஈடுபடுறோம். அப்போ சின்ன வயதிலிருந்து அந்த சமூக வேலை திட்டங்களுக்குள்ளே ஈடுபட ஒரு பயிற்சி மாதிரியான ஒரு சூழல், அதாவது ஒரு மக்கள்கிட்ட போகிறது, சமூகத்திட்ட போகிறது. இப்போ உதாரணத்துக்கு சாரண இளைஞர்கள், சாரண சிறுவர்கள் சமூகத்துக்குள்ளே போகிறது போல இப்போ அந்த நேரத்தில் அந்த விஷயங்களில் எனக்கு கொஞ்சம் கூட ஈடுபாடு இருந்தபடியால் நான் அந்த சின்ன வயதிலிருந்தே அந்த சமூகம் சார்ந்த விஷயங்களுக்குள்ளே ஈடுபடுறது. ஏனென்றால் அவர்களுடைய அனுசரணை என்றது ஒரு முகவரி இல்லாத, பொருளாதாரம் இருக்கோ இல்லையோ, கல்வியில் புலமையாளர்களாக இருக்கிறோமோ இல்லையோ, ஏதோ ஒரு வகையில் சமூகத்துக்கு இங்கே ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி தரப்பட்டது. அப்போ ஆரம்பத்தில் அப்படித்தான் எங்களுடைய ஈடுபாடு ஒரு சமூக செயற்பாடுகள் சார்ந்து. காலப்போக்கில் நாங்கள் வளர்ந்து வருகிற பொழுது போராட்டங்கள் தீவிரமடைகிற பொழுது நாங்கள் அந்த விடுதலை சார்ந்து சமூகத்துக்கு எதிரான இராணுவ ஒடுக்குமுறைகள் சார்ந்து குரல் கொடுக்குற ஒரு சூழல் உருவாகுது. அப்போ அதில் எங்களுக்கு ஒரு பற்று, அந்த விஷயத்தில் ஒரு கூடுதல் ஈடுபாடான பற்று இருந்தது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு இடங்களில் இருந்து செயற்படைகளில் அப்போ நாங்கள் பெரிய அளவில் தெரிஞ்சிருக்கீங்க. நான் பல்கலைக்கழகத்துக்குள்ளே வந்த பிறகுதான் கூடுதலாக நாங்கள் அடையாளப்படுத்தப்படுறோம். இதில் உங்களுடைய இந்த கேள்வியில் என்னை பொறுத்தவரையில் எங்களுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பலருக்கு அந்த குணாம்சங்கள் இருக்குது. ஏன்னா இந்த கட்சி உருவாக்கப்பட்டது 2010. அப்போ அதில் எங்களோட தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பல திட்டமும் அந்த இயல்பு இருக்கிறது. அவர் கூடுதலாக கிராமங்களுக்கு போகணும், கிராமங்களில் நாங்கள் மக்களோட, பாமர மக்களோட சந்திப்புகளை செய்யணும், அந்த மக்கள் மட்டத்தில் ஒரு சிந்தனை மாற்றங்களை ஏற்படுத்தணும்ன்றதில் ஒரு மிகவும் ஆர்வமாக இருக்கிற ஒருவர்.
இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த 2009க்கு முற்பட்ட சூழலில் வந்து விடுதலை போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் விடுதலை போராளிகளாக சமூகத்தின் அடிமட்டத்துக்குள்ள இறங்கி செயல்பட்டு கொண்டு வந்தவர்கள். இப்போ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 2001 வந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பிறகு வந்து அவர் மிகுந்த ஆங்கில புலமையும் ஒரு ராஜதந்திர அறிவும் உடைய ஒருவராக இருந்தபடியால் அவருக்கான கூடுதல் நேரம், அவருடைய வேலையில கூடுதல் நேரம் வந்து ராஜதந்திர பணிகளில் தான் ஈடுபடுத்த வேண்டி இருந்தது. ஏன்னா தமிழீழ விடுதலை புலிகளால் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த பணி. அப்போ அவரை பொறுத்தவரையில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இன்னும் ஒரு தேர்தலில் நான் வாக்கு பெற வேணும் என்ற ஒரு நோக்கத்தை மனதில் வச்சு கொண்டு அவர் தனக்கு கொடுத்த பணியை வந்து விட்டு போட்டு வந்து மக்களுக்குள்ள இறங்கி வேலை செய்கிறதுக்கு அவர் பெரிய அளவில் முயற்சிக்க இல்லையேன்னு சொல்லி சொன்னால், இந்தியாவில் ஒரு உயிர் கொடுக்குற ஒரு போராட்டம் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ மக்கள் மத்தியிலான அரசியல் பணிகளை வந்து அரசியல் போராளிகளை வச்சு இயக்கம் செய்து கொண்டிருக்கக்குள்ள அந்த விடுதலை இயக்கத்தினுடைய வெற்றியை அதுக்கான அங்கீகாரத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து பல்வேறுபட்ட தரப்புகளும் வந்து பொறுப்புகள் எடுத்து செயற்பட வேண்டியிருந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அவர் மேலே 2001 அவர் முதல் அரசியலுக்கு மாறார். அது வரைக்கும் வந்து அவர் அரசியலுக்குள்ள இல்லை. அப்போ வந்ததிலிருந்து அவருடைய செயல்பாடுகள் வந்து தவிர்க்க முடியாமல் அது ராஜேந்திர மட்டத்தில் இருந்தபடியால் அவர் மக்களோட தொடர்பில் இல்லை என்ற மாதிரியான ஒரு கருத்துருவாக்கம் வந்து வேண்டுமென்றே செய்யப்பட்டது வந்து. அப்போ 2010க்கு பிறகு வந்து அவர், நான் மற்றும் சட்டத்தரணி சுவாஸ், சட்டத்தரணி காண்டியண்ணா மற்றும் பல்வேறுபட்ட முன்னாள் போராளிகள், இப்போ பொன் மாஸ்டர், கிருபாக்கா உள்ளிட்ட பல்வேறுபட்ட முன்னாள் போராளிகள் வடகிழக்கு எங்கும் பலர் இருக்கிறார்கள். எங்களோட முன்னாள் போராளிகள், சமூகத்தில் வேறுபட்ட வேலை செய்தவர்கள், அவர்கள் எல்லாரும் வெவ்வேறுபட்ட தளங்களில் இருந்து வெவ்வேறுபட்ட அமைப்புகள் ஊடாக அந்த பணிகளை செய்து கொண்டிருந்தவர்கள். இன்றைக்கு நாங்கள் 2010 கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில் வந்து ஒரு அமைப்பை, ஒரு முன்னணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்றதுக்குள்ள விரையில எங்களுடைய அமைப்புக்குள்ள வந்து கனவேர் வந்து இந்த அடிமட்ட மக்களோட சேர்ந்து பணியாற்றுவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நான் கட்சியினுடைய ஒரு பொதுச் செயலாளராக இருக்கிறபடியாலும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராகவும், அதே நேரம் இயக்கம் இருக்கிற பொழுது வந்து சர்வதேச தமிழீழ மாணவர் பேரவை என்ற தலைவராகவும், மாணவர் ஒன்றியத்தின் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவராகவும் இருந்ததாலும், மற்றது இன்றைய கட்சியின் பொதுச் செயலாளராகவும் இருக்கிறபடியால் வந்து எங்களுடைய கருத்துக்களுக்கு ஓரளவுக்கு ஊடகங்கள் இடம் கொடுக்கிறபடியால் நாங்கள் மட்டும்தான் இந்த கட்சிக்குள்ளே இருந்து செயல்படுறது போன்ற ஒரு தோட்டம் இருந்தாலும் எங்கட கட்சிக்குள்ள மக்கள் மட்டத்தில் இருந்து செயல்படுறார்கள் வந்து அதிக அளவில் இருக்கிறார்கள் வந்து. இதுக்கு பிரதானமான காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், இதே நான் தமிழரசு கட்சியிலேயோ டெலோவையோ புலோட்டிலையோ இருந்தால் நான் இதை செய்ய முடியாது. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த அமைப்பு இந்த மக்களின் நலன்களை அமைப்பு ரீதியாக முடிவெடுத்து கைவிட்டு வந்து அரசாங்கத்துக்கு முண்டு கொடுக்குறன்னு முடிவெடுத்தால், நாங்கள் சனத்துக்குள்ள போய்களை வந்து போராட்டம் முழுக்க ஜனம் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கோம். அப்போ சனத்துக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாட்டி வந்து நாங்கள் ஒழிச்சு நாங்கள் கொழும்பிலேயோ அல்லது எங்களுடைய அலுவலகங்களுக்குள்ளேயோ தான் முடங்கி இருக்க வேண்டி இருக்கும் வந்து. ஆனால் எங்களுடைய அமைப்பை பொறுத்தவரையில் அரசுக்கு, இந்த இலங்கை அரசுக்கு முண்டு கொடுக்குறதாகவோ அல்லது இந்தியாவுக்கு முண்டு கொடுக்குறதாகவோ இல்லாமல் எங்கட மக்களின் அரசியல் விடுதலையை அடைஞ்சு கொள்ள வேணும், மக்கள் சந்திக்கிற அன்றாட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் என்ற ஒரு நோக்கம் எங்களுடைய நேர்மையாக இருக்கிறபடியால் நாங்கள் அரசுக்கு எதிராக எல்லா தளங்களிலையும் நாங்கள் குரல் கொடுக்க, நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்குறோம், கொழும்பில் உள்ள ராஜேந்திர மட்டத்தில் குரல் கொடுக்குறோம், ஐநா மனித உரிமைகள் பேரவையில் குரல் கொடுக்குறோம், வெளிநாட்டு ராஜேந்திரிகளை வெளிநாடுகளில் சந்திக்கல கதைக்கிறோம். ரெண்டைக்குள்ள இந்த மக்களின் பிரச்சனையை நாங்கள் அங்கே கொண்டு போய் விரைக்குள்ள எங்களுக்கு உற்சாகம் பெறுது வந்து அந்த மக்கள்கிட்ட போய் இதன்றதுக்கு வந்து. அப்போ வேறு பொருளாதார நலன்களை முன்னிலைப்படுத்தாமல் மக்கள் நலன்களை முன்னிலைப்படுத்தி நாங்கள் செயல்படைகளில் வந்து நாங்கள் தொடர்ந்து நாங்கள் மக்களுக்குள்ள நின்று பிடிக்கக்கூடிய இருக்கும். உண்மையே சொல்ல போனால் எங்களை விட இப்போ ஒரு காலத்தில் விடுதலை புலிகள் பலமாக இருந்த காலப்பகுதியில் வந்து விடுதலை புலிகள் எங்களோட இயக்கத்தை உருவாக்கின கிராமிய எழுச்சி பேரவை, தேசிய எழுச்சி பேரவை மற்றும் எல்லப்பட கட்டமைப்புகள், அப்படி வந்து அடிமட்ட மக்களுக்குள்ள செயல்படுறதுக்கான அமைப்புகள் இருந்தவர்கள் பலர் வேற கட்சிகளுக்குள்ள இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரும் சனத்துக்குள்ள போற இல்லை. ஏனென்று சொல்லிச்சுன்னா 2009க்கு பிறகு அவர்கள் தெரிவு செய்திருக்கிற தலைமத்துவமும் கட்டமைப்பும் தமிழ் மக்களின் நலனுக்கானதல்ல. இதுதான் வித்தியாசம். இப்ப ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்கிறது என்ற முடிவோட கள பயணங்களை மேற்கொண்டிருக்கிறீர்கள். இந்த கொள்கையை மக்கள் எப்படி பார்க்கணும், ஏற்றுக்கொள்ளணும்? என்னை பொறுத்தவரையில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், மக்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஒன்று, எங்களுடைய அரசியல் உரிமைகள் மறக்கப்பட்டிருக்கிறதால எங்களுடைய தேசம் ஆக்கிரமிக்கப்படுற, சிங்களமயமாக்கப்படுற, பௌத்தமயமாக்கப்படுற பிரச்சனைகள், அதோட வந்து நிர்வாக ரீதியாக சிங்களமயமாக்கப்படுற பிரச்சனைகள், மக்களுக்கான அபிவிருத்தியில புறக்கணிக்கப்படுற நிலைமைகள் என்று சொல்லி வந்து சகலது ஒரு இலங்கை அரசினுடைய அமைச்சுக்கள் சகலதுமே வந்து கூட்டிணைந்து வடகிழக்கை வந்து சிங்கள பௌத்தமயமாக்கி அடிமையாக்குற செயல்பாடுகளை தான் செய்தே தவிர மற்றபடி வடகிழக்க முற்றா புறக்கணிச்சிருக்கு. இப்போ இந்தியாவில் நடக்கிற சிவில் நிர்வாகம்ன்றது வந்து
ஒரு ஆட்டுப்பண்ணை இறைச்சிக்காக வளர்க்கப்படுற ஒரு ஆட்டுப்பண்ணையில இல்லை மாட்டுப்பண்ணையில வந்து அந்த மிருகங்கள் வளர்க்கப்பட்டு பருவமடைந்து இறைச்சிக்காக வெட்டப்படுற நாள் வரைக்கும் அவர்களுக்கு நல்ல கவனிப்பு வழங்கப்படும். அது ஆடு பண்ணையா இருக்கலாம், கோழி பண்ணையா இருக்கலாம், மாட்டு பண்ணையா இருக்கலாம். அது ஊசி போட்டு குளிப்பாட்டி மருந்துகள் கொடுத்து நல்ல சாப்பாடு, நல்ல கொழுப்புற சாப்பாடு எல்லாம் கொடுப்பார்கள். அதுக்காக வந்து அதே போன்றதுதான் வடகிழக்கில் இருக்கிற சிவில் நிர்வாகம்ன்றது வந்து அவர்கள் இந்த பகுதியை முழுமையாக சிங்கள பௌத்தமயமாக்குற வரைக்கும் தமிழர்கள் குழம்பி ஒன்று சேர்ந்து திரண்டு அதை தமக்கு எதிராக போர்க்கொடி தூக்குறதை தடுக்கிறதுக்காகத்தான் இங்கே நடக்கிற வேலையில் நடக்குது தவிர மக்களுக்கு தேவைகள் எதுவும் ஒரு ஆக்கப்பூர்வமாக தமிழர்கள் ஒரு நிரந்தரமாக நிம்மதியாக இருக்கக்கூடிய வகையில முன்னேற்ற வகையில வந்து அதுகள் செய்வடையில வந்து அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வந்து என்னன்னு சொன்னா இந்த விடயங்களுக்கு தீர்வான்றன்னு சொன்னா ஒரு அரசியல் அதிகாரம் எங்கட கைக்கு பெற வேணும் வந்து அப்ப அரசியல் அதிகாரம் எங்கட கைக்கு பெற வேணும்னு சொல்லி சொன்னால் வந்து நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை வந்து அரசுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுத்துவோம். அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்துறதுக்கு வந்து அரசியல் ரீதியான செயல்பாடுகளும் இருக்கு, ஆயுத ரீதியான செயல்பாடுகளும் இருக்கு. அப்ப நாங்கள் வந்து முழுக்க வந்து ஒரு ஜனநாயக வழியிலே அரசியல் ரீதியான வழியில மட்டும்தான் நாங்கள் செயல்படுறோம். 2009 வரைக்கும் வந்து ஒரு ஆயுத வழியிலான ஒரு முயற்சி ஒன்று நடைபெற்றிருந்தது வந்து. ஆனால் ஆயுத வழியில் ஒரு முயற்சி நடைபெற்றாலும் கூட அது அரசை அடிபணிய வைக்க முடியும் கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. ஆனால் இறுதியில வந்து பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டி இருந்தது வந்து. இரண்டா பேச்சுவார்த்தையில போய்த்தான் அந்த விஷயங்களை நாங்கள் இரண்டா சர்வதேச சமூகத்தில் சம்பந்தப்படுறபடியால் விரும்பாமலும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு போகணும் என்ற ஒரு தேவை ஒன்று இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த போராட்டம் ஒரு கணிசமான அளவுக்கு வந்து இந்த விஷயத்தை ஒரு சர்வதேசமயப்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு பேரெழுச்சியையும் விழுப்பையும் ஏற்படுத்தி விட்டு அது ஓய்வெடுத்திருக்கிற ஒரு நேரத்தில் வந்து நாங்கள் தொடர்ந்தும் எதிரிக்கு வாய்ப்பை கொடுக்காமல் எதிரிக்கு வந்து ஒரு ராஜதந்திர நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடிய வகையில நாங்கள் வந்து ஒரு ஜனநாயக ஆயுதம் கையில் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த தேர்தல் பகிஷ்கரிப்புன்றது வந்து மிக முக்கியமான ஒன்று வந்து அது எங்கட மக்களுக்கு நாங்கள் அதை முழுமையாக தெளிவுபடுத்துகிறோம் என்று சொல்லி சொன்னால் கணிசமான மக்கள் பகிஷ்கரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது வந்து அது ஒரு வலிமையான ஒரு பேரம் பேசுகிற ஒரு ஆயுதம். அப்ப அந்த வாக்கு ரெண்டு இலங்கையை பொறுத்தவரையில இலங்கை தீவை பொறுத்தவரையில வந்து ரெண்டு சிறப்புகளுக்கு வந்து அந்த வாக்கு மிக பிரதானமா இருக்குது வந்து சொல்ல போனால் இலங்கையில வெற்றி பெறக்கூடிய கட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், வேட்பாளர்கள் என்றவர்கள் பிரதான கட்சிகளை சார்ந்தவர்கள். அவர்கள் தங்களோட வெற்றியை உறுதிப்படுத்திக் கொள்றோம் என்று சொன்னா தமிழ் மக்களோட வாக்கு நிச்சயமாக தேவை. இப்ப எல்லா காலத்திலும் வந்து கூட்டாமையை போல வந்து பெருவெற்றியை பெற முடியாது. கட்டாயம் வந்து எண்ணிக்கையில சிறுபான்மையாக்கப்பட்ட தமிழ் மக்களோட வாக்குகள் வந்து அவர்களுக்கு தேவை. அப்ப நாங்கள் வந்து இந்த அற்ப சலுகைகளுக்காக சேரையா வார வேண்டி இரகசியமாக டீல் அடிச்சு சேரையா வார வேண்டி வந்து 2 கோடி லாபத்தை வச்சு வித்தவர்கள் மக்களுக்கு வந்து ரணில் வந்தால் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்து விடுவார் என்று சொல்லி வந்து பொய்யை சொல்லி ஏமாத்தி வந்து அல்லது மக்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி ரணில் இல்லாட்டி மீண்டும் பொருளாதாரம் விழுந்து கூடும், வரிசைக்கு போகணும், பட்டணி வேறும் சாவு வேறும் என்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி வந்து மக்களோட வாக்கை வந்து பெற்றுக் கொடுக்கறதுக்கான முயற்சிகள் நடக்குது. இப்படி வந்து இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ள வந்து ரணில் காட்டின ஒரு வெளிப்படையாக பார்க்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் என்று சொல்றது சேராபாரங்களை திறந்ததுதான் உலக பிரச்சனை வந்து அதெல்லாம் வந்து எங்களை பொறுத்தவரையில வந்து ரணில் இந்த அரசியல்வாதிகளுக்கு கொடுத்த லஞ்சம். அப்ப இந்த கயவர்கள் வந்து இப்படி இந்த மாறுகளையும் பெட்ரோல் செட்டுகளையும் வேற கள்ள மண்ணல்றதுக்கான பெர்மிட்டுகளையும் பெற்றுக்கொண்டு மக்களை வந்து ஏமாத்தி வந்து வாக்களை பெறதுக்கான முயற்சி செய்யறாங்க. இது வந்து எப்படி எங்கட மக்களை வாழ வைக்க போறது இல்லை. ஆனா மக்கள் வந்து ஏமாற்றப்படுகிறார்கள். உலக பிரச்சனை வந்து அப்ப இதுகளுக்கு இல்லாத வெவ்வேறுபட்ட வாக்குறுதிகள் வந்தால் வந்து வேலை வாய்ப்பு வரும், கம்பெனிகள் வரும், தொழிற்சாலைகள் வரும், வேலை வாய்ப்பு வரும், அப்படி என்று சொல்லிகளை வந்து மக்கள் கடுமையாக புலப்படுகிறார்கள். அப்ப எங்களை பொறுத்தவரையில் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரியான சலுகைகளை விட்டு போட்டு ஒரு கொள்கை ரீதியான விஷயத்தை நாங்கள் உறுதியாக முன் வச்சு எங்களுடைய இருப்பை நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன, அந்த பிரச்சனைகளை வந்து நிரந்தரமாக தீர்வுறதுக்கு வந்து எங்களோட கைக்கு அரசியல் அதிகாரம் பெற வேணும். அந்த அரசியல் அதிகாரத்தை கொண்டு வரேன்னு சொன்னா ஒட்டியாட்சி அரசியலமைப்பு மாற்றப்பட வேணும். ஒட்டியாட்சி அரசியலமைப்பு மாற்றப்படுறேன்னு சொல்லி சொன்னால் வந்து பிரதான வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்களுக்கு தான் அந்த நெருக்கடி ஏற்படுத்தணும். அவர்களுக்கு எங்கட வாக்கு தேவை என்று சொல்லி சொன்னால் அரசியலமைப்பை மாத்திரண்ட உத்தரவாதம் தந்தால் தான் வந்து நாங்கள் மாற்றுவோம், நாங்கள் உங்களுக்கு வாக்களிப்போம் என்ற ஒரு உறுதியான நிலப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்துவோமா இருந்தால் ஒரு கட்டத்துல கட்டாயம் வந்து அவர்கள் வந்து அதை செய்ய வேண்டி வருவார். ஏன்னா தமிழர்களை முற்றாக புறக்கணிச்சு போட்டு இவர்கள் வந்து ஐநா அரங்குக்கு போக முடியாது. இப்ப கோட்டாபய ராஜபக்ச சொன்னார் தேர்தல் கால பகுதியில வந்து எனக்கு சிறுபான்மையினற்ற வாக்கு தேவையில்லை என்று. ஆனால் அவருடைய அமைச்சரவையில டாக்டர் சிவானந்தா இருக்கு இல்லையா, எலிசபரி இருக்கு இல்லையா, ஏன் அவர்களை கொண்டு வந்து அதில் இருத்தினது வந்து ஏனென்றால் அங்க போகைக்குள்ள வந்து இவர்கள் 2 பேரும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லி அவர்கள் மக்கள் பிரதிநிதிகள். அப்ப தமிழ் மக்களுடைய முஸ்லீம் மக்களுடைய பிரதிநிதிகள்.
அப்ப அப்படிப்பட்டவர்களை வச்சு கொண்டுதான் சர்வதேச அரங்குக்கு போகலாம். இங்க சிங்கள மக்களை சுப்பேத்தி வாக்குப்படுறதுக்கு கூட எங்களுக்கு தமிழத்தை வாக்கு தேவையில்லை, நான் இதை சிங்கள பௌத்தமே நாடாக்க போறேன்னு சொல்லி கொண்டாலும் கூட நடைமுறையில அவர்கள் அப்படி செயல்பட முடியாது. அப்ப இதுகளை நாங்கள் விளங்கி கொண்டு தமிழர்கள் இதுல முற்றாக நாங்கள் வெளியில நிற்க முற்பட்டோம் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் தமிழர்களை ஏதோ ஒரு இடத்துல சமரசம் செய்ய வேண்டி வரும். விளங்க பிரச்சனை வந்து அப்ப நாங்கள் பகிஷ்கரிக்கிற மூலம் நாங்கள் இளைஞர்கள் என்ற அடையாளத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்ற முதலாவது பிரச்சனை இருக்குது. இப்ப விளங்க வேண்டாம் 3 பேர் 6 பேர் நாட்டுக்கு ஜனாதிபதியா வருவேன். ஆனா பிரச்சனை நினைச்சுன்னா தமிழன் புறக்கணித்தால் தமிழை இளைஞர்கள் என்றதை நிராகரிக்கிறார்கள் அவர்களுக்கு அன்றைக்கு ஒரு புதிய பிரச்சனை உருவாகும். அப்ப இன்றைக்கு அந்த பகிஷ்கரிப்புன்றதை தோற்கடிக்க வேணும். இது இலங்கைக்குள்ள போட்டியிடுற வேட்பாளர்களுக்குரிய ஒரு பிரச்சனைகளும் தேவைகளும். அதே நேரம் இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஜனாதிபதி வரணும் இருக்கிற முக்கியத்துவத்தை விட இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் அவர்கள் கூட்டுணைந்து சீனாவை கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு அணியில செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு போட்டிகள் இருந்தாலும் சீனான்ற பொது எதிரியை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த 3 தரப்பும் சேர்ந்து செயல்படுது. அப்ப இவர்களுக்கு என்னன்னா இலங்கை மக்களுக்கு ஒரு நல்ல ஜனாதிபதி பெற வேண்டும் என்ற இலங்கை மக்களுக்கு இருக்கிற அக்கறையை விட 1000 மடங்கு தேவை இருக்குது. சொன்னா இலங்கையில ஜனாதிபதியா வருகிறவர்கள் இந்திய அமெரிக்க நாடுகளுடைய ஒரு அடிமையாக எடுபடியாக இருக்க வேண்டும். சீனாவுக்கு எதிராக அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துக்கும் ஒரு ஜனாதிபதியாக அதை சீனாவை ஒரு இடத்துல வைக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும். தானாக விரும்பி இந்தியா சொல்லுகின்றதுக்காக அமெரிக்கா சொல்லுகின்றதுக்காக என்று அல்லாமல் இந்தியாவுடைய விருப்பங்கள் அமெரிக்காவுடைய விருப்பங்களை விளங்கி கொண்டே சீனாவை கட்டி வைக்கக்கூடிய ஒருவராக இருக்க வேணும். அப்ப என்று சொல்லி சொன்னால் ஆனால் அமெரிக்கா உலக வல்லரசா இருக்கலாம், இந்தியா உலகில 4வது வல்லரசா இருக்கலாம், ஐரோப்பாவும் எல்லாரும் சேரிகளில் அவர்கள்லாம் உலகத்தில முதலாவது பலமிக்க பொருளாதார இராணுவ சக்திகளா இருக்கலாம். அந்த சக்தியை வச்சுக்கொண்டு இங்க விரும்புகிற ஒருவரை ஜனாதிபதி ஆக்கலாம். ஒரு தேர்தல் ஒன்று நடக்குது, அந்த தேர்தலில் மக்கள் வாக்களித்தா மட்டும்தான் அங்கே அவர்கள் விரும்புகிறவர் ஒருவர் ஜனாதிபதியா வரலாம் என்று சொன்னால் எங்கட மக்கள் வாக்களிக்க வேணும், எங்கட மக்களும் வாக்களிக்க வேணும். அப்ப எங்கட மக்களை எங்கட மக்களின் வாக்குகள் அவர்களுக்கு தேவை என்று சொன்னால் அவர்கள் விரும்புகிற ஒருவர் ஜனாதிபதியா வர வேணும் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எங்களை திருப்தி படுத்துற வகையில அவர்கள் சில முடிவுகளுக்கு வர வேண்டி இருக்கும். விளங்கான அப்ப அந்த முடிவுக்கு வந்தவர்களை கொண்டு வர வேணும் என்று சொல்லிச்சுன்னா நாங்கள் இந்த தேர்தலில் புறக்கணிக்க வேணும். அவர்களோட ஒத்துழைக்க தயார், இந்தியாவோட ஒத்துழைக்க தயார், அமெரிக்காவோட ஒத்துழைக்க தயார், பிரித்தானியாவோடும் ஐரோப்பிய நாடுகளோடும் ஒத்துழைக்க தயார். ஆனா பிரச்சனை என்ன, நாங்க இடுபடிகளாக இருக்க முடியாது. எங்கட மக்களின் இருப்பை பாதுகாக்கிற முடிவுகளுக்கு அவர்கள் உத்தரவாதங்களை நம்பக்கூடிய விதமாக வெளிப்படுத்துகிற பொழுது நாங்கள் அந்த முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த பகிஷ்கரிப்பு என்ற விஷயத்தை தோற்கடிக்கிறதுக்காக இந்திய அரசினுடைய பின்னணியில இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு நாடகம் நடக்குது. கடந்த 15 வருடங்களாகவே ஒற்றையாட்சிக்குள்ள தீர்வு என்ற நிலப்பாட்டில் மிக உறுதியாக சிங்கள தரப்பை விட உறுதியாக இருக்கிற தரப்புகள் தான் இன்றைக்கு கூட்டு சேர்ந்து விடுதலை புலிகளை அழிப்பதற்கு புலட் ராணுவத்தோடு சேர்ந்து துணை ராணுவ குழுவா இயங்கினதுவா. அந்த அப்ப புலிகளை அழித்து பல்லாயிரக்கணக்கான போராளிகள் கடத்தப்பட்டு காணாமல் போறதுக்கு காரணமா இருந்ததுல புல்லட்டுக்கு பெரிய பங்கு இருக்குதுவா. அப்ப அந்த தரப்புகள் 2009க்கு பிறகு 13ஆம் திருத்த சட்டமன்ற நிலப்பாட்டில் தொடர்ச்சியாக உறுதியாக இருந்து கொண்டு வருகிறோம். பழைய விஷயங்களை விட்டாலும் 2022ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி இந்திய பிரதமர் மோடிக்கு எழுத்து மூலம் இவர் எந்த சர்வதேச மோத்துக்கு தமிழத்தை ஒற்றுமையை காட்ட போறோம்னு சொல்கிறார்களோ அந்த சர்வதேச மோத்துல பக்கத்தில் இருக்கிற சர்வதேசமும் இந்தியா தான். அந்த இந்திய பிரதமருக்கு எழுத்து மூலம் கையொப்பமிட்டு கொடுத்தவர்கள் 13ஆம் திருத்த சட்டத்தை வலியுறுத்திவாங்க. சரிதானே? சரி, அதையும் ஒரு பழைய விஷயமாய் வச்சுக் கொள்ளலாம். 2020 இந்த ஆண்டு 24ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 20ஆம் தேதி அந்த முதல் வாரம் இந்தியாவின் தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு புதிய அரசாங்கம் மோடி தலைமையில பொறுப்பேற்ற பிறகு ஜெய்சங்கர் இலங்கைக்கு தான் முதல் விஜயம் செய்கிறார். வெளிநாட்டு அமைச்சர் அவரை சந்திச்சு என்ன சொன்னது, தமிழரசு கட்சியில கொள்கை உள்ள ஒருவர் என்று மக்களால மக்களுக்கு நம்ப வைக்கப்பட்டவர் ஸ்ரீதரன். அந்த ஸ்ரீதரன் சுமந்திரன் தான் கட்சியை கொள்கையை கைவிட்டவர், அவர்தான் ஒரு புலியானால் சுமந்திரன் ஸ்ரீதரன் ஒரு மீட்பர் என்று காட்டப்பட்டது. அந்த சுமந்திரன் இந்த மாவை சேனாதிராசா 70ஆம் ஆண்டிலேயே சிறை சென்ற செம்மல் என்று சொல்ற மாவை சேனாதிராசா, இந்த சித்தார்த்தன் செல்வமடைக்கல்நாதன், இந்த விக்னேஸ்வரன் நீதியரசர் நீதியை கரைச்சு குடிச்சு இந்த தொண்ட மட்டத்துக்கும் சட்ட அறிவை வச்சிருக்கிற விக்னேஸ்வரன், சாணக்கியன், இவர்கள் 7 பேர், நான் 8வது ஆள். 8 பேரும் இருக்கிறோம். நான் மட்டும் கஜேந்திரகுமார் பிடித்த ஆலோசனைகள் வழிகாட்டலோட நான் அங்க போயிருந்தேன். நான் சொன்னது ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட எந்த வடிவிலான தீர்வையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. 13ஆம் திருத்த சட்டம் தீர்வும் அல்ல, தீர்வுக்கான புறக்க புள்ளியும் அல்ல.
16க்கும் 19க்கும் இடையிலே தயாரிக்கப்பட்ட இலங்கை நாடாளுமன்றத்தால் தயாரிக்கப்பட்ட புதிய அரசியல் யாப்பு வரைவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தேசம், இறமை, சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி வேணும். ஏனையவர்கள் எல்லாரும் ஸ்ரீதரன், சுமந்திரன், மாவேசிநாதராசா, விக்னேஸ்வரன், சித்தார்த்தன், செல்வமடைக்கல்நாதன், சாணக்கியன் இவர்கள் எல்லாரும் கேட்டது இப்ப 1.5 மாதத்துக்கு முதல் கேட்டது 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதை பற்றி சரிதானே அப்ப என்று சொல்லி சொன்னால் இவர்கள் உலகத்திட்ட 15 வருஷமா கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயம் 13ஆம் ஒற்றியாட்சிக்கு உட்பட்ட தீர்வு தான். ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்று சொல்லுறவர்கள் இதை சிவில் அமைப்புகள் நிலாந்தனாக இருக்கலாம், பேராசிரியர் கணேசலிங்கமாக இருக்கலாம், ஜோதிலிங்கமாக இருக்கலாம், இவர்கள் எல்லோருமே இந்த கட்சிகளை தேர்தல் காலங்களில் பலப்படுத்துறதுக்கு முழுமையாக திரைமறைவில அல்லது வெளிப்படையாக வேலை செய்தவர்கள் சரிதானே அப்ப இவர்கள் எல்லோரும் 13 பாட்டோட இந்தியாண்ட நலனுக்காகவே இரவு பகலாக யாராவது உழைத்து வருவர்கள் எல்லோரும் சேர்த்து 13 ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட தீர்வுக்காகத்தான் செயற்பட்டு வருகிறார். அப்ப இவர்கள் பொது வேட்பாளர்களை நிறுத்துறதுன்றது தமிழ் மக்களுடைய நலன்களுக்காக அல்ல. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையில கஜேந்திரகுமார் 15 வருஷம் சொல்லி வார கருத்துக்கள் எல்லாம் உண்மை. அவர் எடுக்கிற முடிவுகளும் அவருடைய அணுகுமுறைகளும் சரியானது. அந்த இதுக்கு பின்னால மக்கள் திரளுகிறார்கள். அது தோற்கடிக்கப்பட வேண்டும். 2015ஆம் ஆண்டில தமிழ் தேசிய கூட்டமைப்பு 16 ஆசனங்களை பெற்று வெற்றி பெறுகிறது. எதை சொல்லி வெற்றி பெறுகிறார்கள்? நாங்கள் வெற்றி பெற்றால் யுத்த குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்துவோம். சமஷ்டி அடிப்படை சுயநிர்ணய உரிமை அடிப்படையில் சமஷ்டி தீர்வு பெற்று தருவோம். வெற்றி பாராளுமன்றத்துக்கு சென்று அரசாங்கம் அமைந்த மறு வாரம் சுமந்திரன் சொன்ன முதலாவதுபடியும் சர்வதேச விசாரணை முடிந்து விட்டது. ஜெனீவாவுக்கு சென்று நல்லாட்சி இந்த அரசியல் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, உள்ளக விசாரணைக்கு சந்தர்ப்பம் கொடுங்கள், சிங்கள மக்களை பழிவாங்குவது இந்த சிங்கள தலைவர்களை பழிவாங்குவது எங்களுடைய நோக்கம் இல்லை, நாங்கள் சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டியவர்கள், ஆகவே எங்களுக்கு பழிவாங்குதல் என்பதனை விட அரசியல் தீர்வு முக்கியமானது என்று சொல்லி ஜெனீவாவில தீர்மானம் சொல்லுது 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தலும் மாகாண சபை தேர்தலை நடைமுறைப்படுத்தலும் என்று தேர்தலை நடத்த வேண்டும் என்றதையும் வலியுறுத்துற ஜெனீவா தீர்மானத்தை ஆதரிக்கிறார்கள். அதன் காரணமாக மக்கள் வெறுப்படைந்து 2015 செப்டம்பர் மாதம் நடைபெற்ற அந்த தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற நல்லூர் திருவிழாவில் நாங்கள் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி கையொப்ப போராட்டம் நடத்துறோம். தேர்தலில் தோல்வியடைந்த கையோடு கஜேந்திரகுமார் தலைமையில நாங்கள் கையொப்ப போராட்டம் நடத்துறோம். சனம் எங்களை அந்த முதல் வாரம் தேர்தலில் நிராகரித்த மக்கள் அந்த நல்லூர் திருவிழாவில் எங்களுடைய படிவத்தில் ஆயிரக்கணக்கில் கையெழுத்து வைக்கிறார்கள். லட்சக்கணக்கான கையொப்பங்கள் திரட்டப்பட்டது. அப்ப அது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னா கூட்டமைப்பின் துரோகத்தை புரிந்து கொண்ட மக்கள் கஜேந்திரகுமாருக்கு பின்னால திரளத் தொடங்குகிறார்கள். அதுக்கு ஒரு பிரேக் போடத்தான் விக்னேஸ்வரனுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில கொள்கை ரீதியான முரண்பாடு மாதிரி ஒரு தோற்றப்பாடு, ஒரு நாடகம் உருவாக்கப்பட்டு, பேரவை உருவாக்கப்பட்டு, நாங்கள் விரும்புகிற கொள்கைகளை அவர் பேச வைக்கப்பட்டு, அந்த கொள்கை இவருடைய தலைமையில் முன்கொண்டு போகலாம் என்று நம்பிக்கை தரப்பட்டு, நாங்களும் போய் அதுக்குள்ள மாண்டு கஜேந்திரகுமாருக்கு பின்னால திரண்டிருக்க வேண்டிய மக்களை கொண்டு போய் அதே 13 நிலப்பாட்டோட இருக்கிற விக்னேஸ்வரன் பின்னால நாங்களே கொண்டு விட்ட ஒரு தீர சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கு மீண்டும் இப்ப இந்த புருடாக்கள் ஒன்றும் சரி வராத இடத்துல இப்ப பொது வேட்பாளர் 13ஆம் திருத்த சட்டத்தையும் ஒட்டியாட்சியையும் 15 வருஷமா வலியுறுத்தி வார அதே தரப்புகள் இன்றைக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கு. அப்ப இந்த உண்மைகளை சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. ஊடகங்கள் எங்களுக்கு ஒத்துழைக்காமல் எங்கட செய்தி நாங்கள் சொல்ற 100 செய்தியில ஒரு செய்தியை போட்டுட்டு அங்கால பொது வேட்பாளர்கள் அல்லது இந்த பகிஷ்கரிப்புக்கு எதிராக சொல்லப்படுற 100 கட்டுரையை பிரசுரிக்கிற மூலம் மக்கள் மறுபலமாக திருப்ப பெறுகிறார்கள் இந்த பகிஷ்கரிப்பை தோற்கடிக்கிறதுக்காக. ஆனா இதுதான் உண்மை. அப்ப இந்த உண்மைகளை சொல்ல மக்கள் ஊடகங்களாலும் இவர்களுடைய இந்த வல்லரசுகளுடைய கூட்டணிந்த செயற்பாட்டாலும் மக்கள் எங்களை புரிந்து கொள்ளாமல் இல்லை என்பதற்காக, எங்களுடைய கருத்தை மக்கள் நிராகரித்து விடுவார்கள் என்பதற்காக நாங்கள் அந்த உண்மையை சொல்லுவதை நாங்கள் கைவிட முடியாது. ஆகவே நாங்கள் இதை சொல்லிக்கொண்டே இருப்போம். இது மக்கள் என்பவர்கள் எப்பொழுதும் தங்களுக்கு முன்னால் இருக்கிற அன்றாட பிரச்சனைகளை தீர்ப்பதை பற்றி தான் அவர்கள் யோசிப்பார்கள். இலகுவாக, இழப்பில்லாமல், செலவில்லாமல் கிடைக்கக்கூடிய வழிமுறைகள் ஊடாக நன்மைகளை பெற்றுக் கொள்ளத்தான் மக்கள் என்பவர்கள் எப்பொழுதும் விரும்புவார்கள். ஆனால் அரசியல் தலைவர்களுக்கு தான் ஒரு பொறுப்பும் கடமையும் இருக்கிறது. கடினமான பாதைகள் ஊடாக விடுதலையை நோக்கி மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு தான் இருக்கிறது. இப்ப அந்த வகையில
நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம். இந்த முடிவை நாங்கள் மக்கள் மன்றத்தில் கொண்டு போவோம். ஆனா இந்த மக்கள் முடிவை ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுப்பதற்கு இந்திய, அமெரிக்க, ஐரோப்பிய தரப்புகளும் இலங்கை அரசும் கூட்டிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்காக எங்கள முயற்சிகளை நாங்கள் கைவிடப் போவதில்லை. அது வெற்றி பெறுகிறதோ இல்லையோ, இது நடந்தால்தான் தமிழருக்கு விடுதலை. இந்த மண்ணில இன்னும் ஒரு 83 கலவரம் பெறக்கூடாதுன்னு சொன்னார். 70 கலவரம் இல்லை, 83 இனப்படுகொலை மாதிரி விரக்கூடாண்டால், 77 இனப்படுகொலை மாதிரி விரக்கூடாண்டால், 58 இனப்படுகொலை மாதிரி விரக்கூடாண்டால், 2095 யாழ்ப்பாணம் ஆக்கிரமிப்பு பின்னர் டக்ளஸ் சிவானந்த் தலைமையிலான EPDP அமைப்பும் இராணுவமும் சேர்ந்து செய்த மாதிரியான கடத்தல்கள், கொலைகள் நடக்கக்கூடாது என்று சொன்னால், நாங்கள் சொல்ற விஷயம் நடந்தால் மட்டும்தான் நிரந்தர முற்றுப்புள்ளி வரும். நாங்கள் அதை செய்தே தீருவோம்.